ரெண்டாவது நாளே எல்லாருமே ரவா கஞ்சி ஊத்தணும்னு ஒரு முடிவுல இருந்தீங்க. அப்ப நான் சொன்னேன் இல்ல ரெண்டாவது நாள் நம்ம அதை பண்ண வேணாம், நம்ம ரெண்டாவது நாள் நல்லா பாத்துக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். காலையில் ப்ரோமோவுடைய கண்டினியூஷன் இப்போ தான் பார்க்க முடிஞ்சுது. எந்த நாள் அந்த சண்டை வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது காலையில் எழுந்தவுடனே இந்த டாஸ்க் சம்மந்தமாக மற்ற ரெண்டு டீமே வந்துட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இந்த சாம்பார் சமையல் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் ஸ்குவாடு, இதுங்க மட்டும் ஜாக்கெட்டே போடல. கேட்டால் ரொம்ப திமிராக பேசுகிறாங்க சாண்ட்ரா. அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஜாக்கெட்டை தைக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா சொல்கிறது, திவ்யா சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஜாக்கெட்டை போடவே இல்லை. இதனால என்னாச்சுன்னா மற்ற டீமுக்கு பிரச்சனை வருதுல்ல. ஏன்னா டாஸ்க் பெல் அடித்த உடனே ஜாக்கெட்டை போடணும். ஆனால் திவ்யா போட மாட்றாங்க, சாண்ட்ரா போட மாட்றாங்க, பார்வும் போட மாட்றாங்க. இதெல்லாம் கேட்டால் உடனே வந்துட்டு எங்களை பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திமிராக பேசுகிறாங்க. ஏண்டி லூஸுங்களா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? டாஸ்க் பெல் அடிச்சாச்சு, பிக் பாஸே சொல்லிட்டாரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுட்டு. ஆனால் அது சம்மந்தமான ஜாக்கெட்டை நீங்கள் போடவே இல்லை, பேட்சுமே யூஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஆப்போசிட் டீம் உங்களுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க? ஒரு ஃபன்னு இலவும் கிடையாது, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சாண்ட்ராவும் திவ்யாவும் சொல்கிறாங்க. ஆனால் கனி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து தப்பாக தெரியுது எனக்கு, நான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், மற்ற டீம் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும், தண்ணி கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற இடத்துல தான் அவங்களுடைய ஃபன்னை யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் இதுங்க என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் போக்குக்கு தான் ஏதாவது செய்வோம், சாப்பாடெலாம் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் எழுத்துனா செய்ய முடியாது, பைத்தியம் மாதிரி பண்ணுங்க. சாப்பாடை செஞ்சு அதில் ஃபன் பண்ணுறது தான் இதுங்க வேலையே. சாப்பாடே முதல்ல செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி இதுங்க கிட்ட ஃபன் இருக்கும்? பார்வதி ஒரு விஷ பாட்டில், திவ்யா கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாயிட்டே வராங்க. சாண்ட்ரா பார்த்தா பார்வதியை விட விஷ ஃபேக்ட்ரியாக இருக்கும் போல. இந்த வியானாக்கு என்ன இளவு ஒன்றுமே புரிய மாட்டுது. இது பாட்டுன்னு என்னென்னவோ பேசின்னு உட்காந்துட்டு இருக்கு. அட்டிடியூடுன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணி எரிச்சலை ஏற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கனியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்கிட்ட என்னடா பண்ண முடியும், சரி கொடுக்குற சோத்தையாவது மாற்றி கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் எல்லாம் ஒன்றா வந்துட்டு சாப்பாடு செஞ்சு அது மூலமாக ஃபன் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே இந்த சாம்பார் ஸ்குவாட் இருக்குது பார்த்தீங்களா, வெரி 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 ஸ்குவாடு. கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த சாட்டர்டேவே வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது தாங்க காலையில் முதல் சண்டைக்குமே காரணமே. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.